அசிங்கமாக பேசுவது என்பது வேறு, அவதூறாக பேசுவது என்பது. அவதூறுன்னா நீங்கள் இவ்வளவு சொத்து சேர்த்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டீங்க, லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது அவதூறு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை அல்லது பர்சனலாக அசிங்கமாக பேசுவதற்கு கண்டிப்பாக அதை உறுதி செய்வதற்காகத்தான் இன்றைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஏன் அதை கூட அனைத்து கட்சியாக இல்லாமல் எம்பிக்களை அழைத்திருக்கிறார் என்ற கேள்வி கூட எழலாம். கடந்த காலங்களில் கூட தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லும் பொழுது அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் என்று அவங்க அந்த உணர்வை கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அவர் சொன்னதும் தவறில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தமிழ்நாட்டுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார். அது இம்மச்சூடு கிடையாது. அது என்னென்னா, தமிழ்நாட்டுக்காக தமிழக முதல்வராக நான் செல்கிறேன், இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஆபாச பேச்சுக்கள் தொடரும். அந்த தொடராமல் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்தது சரிதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க கொடுத்தாங்கன்னா, ஊழல் பண்ணாங்கன்னா யார் இவங்க எதுக்காக வாங்குறாங்க? நீங்கள் 900 கோடி அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஊழல் பண்ணியிருக்கணும். நீங்கள் நான் ஒரு லஞ்சம் கொடுக்குறேன், உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு வேலை ஆயிருக்கணும். ஆனால் நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்றது தானே கேள்வி. அந்த அவதூறு வழக்கு என்பது வேறு. நீங்கள் இது அவதூறு வழக்கு கிடையாது. நீங்கள் அவதூறு வழக்குக்குள்ளே இவங்க ஒளிஞ்சிக்க பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு ஆபாசம் அசிங்கம் பேசுறதுன்றது வேற. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்டரி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்டரி சீட்டு அனுமதி கிடையாது. அந்த லாட்டரி அதிபரிடமிருந்து 900 கோடி வாங்கினீங்கன்னா எதற்காக வாங்கினீங்கன்ற கேள்வி இருக்கா இல்லையா? அவர்களுக்கு இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. லாட்டரி சீட்டு நடக்க இப்போ ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் வாங்கியிருந்தது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் லாட்டரி சீட்டை இது பண்ணுறதுக்காக வாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் நீங்கள் 900 கோடி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக இது ஏன் ஒரு அமெரிக்காவும் மற்ற ஒரு பகை நாடுகளே பேசி கொண்டிருக்கிறப்போ ஒரு பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட சந்தித்து பேசுறதுல என்ன தப்புன்னு இருக்கு? அதில் ஏதாவது ஒரு அவமானம் நடந்தால் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு ஒரு நல்ல மெச்சூர்டாக தான் அவர் சொல்கிறார். பிரேமலதா அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர், நீங்கள் தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு அவமானம், தமிழக மக்களுக்கு அவமானம். அந்த ரீதியிலே நாங்கள் அதை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அதை சரியான விதத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சரியான நோக்கத்தோடு சொன்னதாக தான் நினைக்கிறேன். அதை திமுக மற்ற எதிர்க்கட்சிகளும் அதை சொல்லியிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம காண போற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட செய்தி தொடர்பாளர் ஐயா சந்திரசேகரன் நம்ம கேப்டன் டிவி கேமராமேனோட இணைந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க காங்கிரஸ் கட்சியோட அரசியல் பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கு? காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்குமான ஒரு கட்சி, இந்தியா முழுமைக்குமான அனைவருக்குமான ஒரு கட்சி. காங்கிரஸ் என்றாலே ஒரு மக்கள் இயக்கம்னு தான் பேர். நீங்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தலைமை பொறுப்பை அல்லது ஒரு தலைமையில் அவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு இளைஞர்களை நோக்கி, அடுத்த ஜெனரேஷனை நோக்கி காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் ஒரு புதிய அரசியல் பயணத்தை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அதிமுக என்று மாறி மாறி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் பயணித்திருக்கிறது. தனித்தும் சில நேரங்களில் போட்டிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாற்று கட்சி அரசியலுக்கு வந்திருக்கிறது. ஒரு புதிய அரசியல் கட்சி வந்திருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கையோடு, அடுத்த தலைமுறையின் நம்பிக்கையோடு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் மதச்சார்பற்ற கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு. ஐயா, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எம்பிகளோட கூட்டத்தை தமிழகத்துல கூட்டியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா தொகுதி வரையறை, அந்த தொகுதி வரையறை பற்றி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் விஜய் அவங்களோட கூட்டணியில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு அதாவது தாவேகா கூட்டணி வெர்சஸ் எதிர்த்தரப்பு கூட்டணி என்று ஒரு இரு தரப்பாக பிரிந்து நிற்கிறத பார்க்குறேன். இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏனென்றால் இன்றைக்கு இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு. இந்த தொகுதி மறுவரை என்பது தமிழகத்துக்கு எதிரான நிலை. இதை ஏற்கனவே திமுக பலமுறை சொல்லியிருக்கிறது. அந்த சட்ட நகலையெல்லாம் எரித்திருக்கிறார்கள், திமுகவினர் எரித்திருக்கிறார்கள். இது தொகுதி மறுவரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மாநில சட்டசபை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட வேண்டும். இதுதான் அரசியல் சட்டத்தோட
82 மற்றும் 170 பிரிவுகளோட ஷரத்து. அதன் அடிப்படையில் தான் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா மறுவரையறை செய்ய டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 1952 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்கள் தொகை அதிகரித்தால் தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி அதிகரித்தால், அதாவது மக்கள் தொகை அதிகரித்தால் அதன் அடிப்படையில் தொகுதியை வரையறை செய்தால் பல மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற நிலை உருவானது ஒரு கட்டத்தில். ஏனென்றால் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள். அதே வட மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தலை. அதனால் நம்முடைய மக்கள் தொகை, தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை என்பது கட்டுப்பாட்டில் இருந்தது, வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை அதிகப்படியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் தொகுதி அதிகமாக இருப்பதும் தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பதற்கு காரணமும் அதுதான். அந்த நிலை இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா 1976 அவசர நிலை காலத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் 42வது பிரிவு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் ஒரு 25 ஆண்டு காலம், அதாவது 2001 வரை இந்த தொகுதி மறுவரையை இதை ஒத்தி வைச்சாங்க. 2001 அதே அடிப்படையில் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தில் மீண்டும் தொகுதி மறுவரை என்பதை, அந்த சட்டத்தை தொகுதி மறுவரை செய்வதை, டீலிமிட்டேஷன் செய்வதை ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு ஒத்தி வைத்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2026 மீண்டும் அது செய்ய வேண்டும், டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும். இப்பொழுது எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் 1971 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 4.11 கோடி, 2011 7.21 கோடி, 40 வருடத்தில் 3 கோடி உயர்ந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதே லெவலில் 1971 ஊபியில், உத்தரப்பிரதேசத்தில் 8 கோடியாக இருந்த மக்கள் தொகை 2011 19 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது 11 கோடி மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. இது இந்த ரேஷியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி உயர்ந்திருக்கிறது, மக்கள் தொகை ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்திருக்கிறதுன்னு நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இப்போ இது 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 543 தொகுதியை மாற்றாமல் மாநிலங்களில் இப்போதுள்ள மக்கள் தொகைப்படி எம்பிக்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அப்படியே தமிழ்நாடு 8 சீட்டு இழக்கும். அப்படி பண்ணிங்கன்னா தமிழ்நாடு 8 சீட்டு இழக்கும். உத்தரப்பிரதேசம் 11 அதிகமாகும். நீங்கள் அதே தொகுதியை மாற்றாமல் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 11 கூட வருது, தமிழ்நாட்டுக்கு 8 குறையுது. அதுலேயும் நம்மளுக்கு லாஸ். ஆனால் அந்த தொகுதி அடிப்படை, மக்கள் தொகை அடிப்படையில், சதவிகித அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், தொகுதியை அதிகப்படுத்தினீங்கனாலும் டோட்டல் 848 உயருது. 543லேருந்து 848 உயரும். அதில் உத்தரப்பிரதேசம் 63 அதிகமாக பெறுகிறது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 10 தான் பெறுகிறது. இதுலேயும் அங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான நடைமுறையில் எண்ணிக்கை கூடவில்லை என்பது தான், துரோகமாக செய்கிறது என்பது தான் இதில் உள்ள பிரச்சனை. நீங்கள் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் மாநிலங்களில் எந்த சதவீதத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.2 விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு எம்பி, 7.2க்கு ஒரு எம்பி அப்படின்ற சதவீதத்தை அடிப்படையில் இருக்காங்க. அதே அடிப்படையில் நீங்கள் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான், அரசியல் சட்டத்தை திருத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை செய்ய வேண்டும். அதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் செய்கின்ற ஒரு நியாயமான ஒரு செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, நீங்கள் இதை 50% உயர்த்துகிறோம், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 50% உயர்த்துகிறோம்லாம் அமித்ஷா சொல்கிறார். 50% உயர்த்தினாலும் இப்போ நமக்கு 50% என்பது வேறு, உத்தரப்பிரதேசத்துக்கு 50% என்பது வேறு. 80ல் 50% உயர்த்தினா அவங்களுக்கு 40 உயரும். நம்மளுக்கு 40ல் 50% உயர்த்தினா 20 தான் உயரும். அதுலேயும் நமக்கு அநீதி இழைக்கப்படும். இந்த நடைமுறை இருக்கக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. ஒரு பக்கம் ஒரு நல்ல அதிகமான எண்ணிக்கையில் எம்பிக்களை பெறுவதும், இன்னொரு பக்கம் எம்பிக்களை குறைப்பதுமாக நடவடிக்கை, பாரபட்சமான நடவடிக்கை இருக்கக்கூடாதுங்கிறது தான் காங்கிரஸுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழக எம்பிக்களின் கூட்டத்தை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அழைத்திருந்தார். இது என்ன எம்பிக்கள் கூட்டம், அனைத்து கட்சி கூட்டமாக ஏன் கூட்டவில்லைன்னுலாம் ஒரு கேட்குறாங்க. அதே மாதிரி மேகதாது இஷ்யூவில் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இதுக்கு கூட்டுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. 2 செய்திகள். நீங்கள் மேகதாது இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு மூலமாக அதை அந்த நடைமுறையை தீர்த்து கொள்வது என்ற முடிவு தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அதுக்கு முன்பு அனைத்து கட்சியின் இணைந்து தான் மேகதாது பிரச்சனை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்திலேயே ஒரு கருத்து வேறுபாடுகள் பல கட்சிகள் சொன்னதை பார்த்தோம். இவர்கள் கொடுத்த திருத்தத்தை, அதாவது மேகதாது குறித்து ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கொடுத்த திருத்தத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டது.
அதை ஏற்றுக்கொண்டதையே எதிர்த்து அதிமுக இன்றைக்கு வழக்குக்கு சென்றிருக்கிறது. இப்படி ஒருமித்த கருத்து அதில் இல்லை என்பது நம்ம முதல்ல பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, காவிரி நீர் பிரச்சனை. இன்றைக்கு காவிரி நீர் வரவில்லை. நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்புப்படி, அந்த ஒழுங்காற்றுக்குழு அளித்த உத்தரவுப்படி கர்நாடகம் திறந்து விடவில்லை என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதற்கு நாம் கோர்ட்டில் வழக்கு போட்டு தான் நம்ம அதை தீர்க்க முடியும். அதுவும் இரண்டும் கோர்ட்டில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அனைத்து கட்சிகளுக்கும் இது ஒருமித்த கருத்து இருந்தால் கூட அது கோர்ட்டில் தான் தீர்க்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தலைக்கு மேல் தொங்குகின்ற கத்தியாக இருக்கிறது. தொகுதி மறுவரையறை என்ற விஷயம் என்பது நம் தலைக்கு மேல், நம் தமிழ்நாட்டுக்கு தலைக்கு மேல் தொங்குகின்ற கத்தி. என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த மத்திய அரசு, மோடி அரசு திடீரென அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவகாசமே கொடுக்க மாட்டாங்க, கால அவகாசமே கொடுக்க மாட்டாங்க. மேகதாது காவிரி பிரச்சனை குறித்து இங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சிகள், தமிழகத்தை பாதிக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தொகுதி மறுவரையறை பிரச்சனை குறித்து ஏன் மோடி அவர்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லி மத்திய பாஜகவை ஏன் நிர்பந்திக்கவில்லை என்பது தெரியவில்லை. இன்னொன்று, இன்றைக்கு தொகுதி மறுவரையறை என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதாவது பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர் தெரிவிப்பது என்னவென்றால், இன்றைக்கு நாளைக்கு என்றைக்கு வேணாலும் இந்த மசோதா வரலாம், அந்த மசோதாவை நாம் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், நம் தமிழகத்திற்கு எதிரான இந்த ஒரு மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு எண்ணமாக, ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் அதை புறக்கணிக்கிறது என்பது நம்முடைய, அதாவது ஒரு தாவேகா என்ற ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது தமிழக முதல்வர் கூட்டிய கூட்டத்தை மட்டும் புறக்கணிப்பதாக நான் நினைக்கவில்லை. கண்டிப்பாக தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டையே இவர்கள் எடுக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் தமிழகத்திற்கு நாளை தேர்தல் வரும்பொழுது நம்முடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு நம்முடைய பிரதிநிதிகள் 40க்கு 40 என்று சென்றால் கூட நம்முடைய குரல் அங்கு மாநிலங்கள் மக்களவையில் இன்னைக்கும் நம்முடைய குரல் எடுபடாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் நாளை இன்னும் வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகமாகி நம்முடைய பிரதிநிதித்துவம், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது நம்முடைய குரல் சுத்தமாக அங்கு எடுபடாது. நாம் சொல்லும் எந்த திட்டம், இன்றைக்கே நம்முடைய தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது, தமிழகத்திற்கு எந்த திட்டங்களும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாளை இப்படி அதிகப்படியாக வட மாநிலங்களுக்கு மட்டும் அதிக பிரதிநிதித்துவம் கிடைத்து நமக்கு குறைந்தால் அதன் மூலமாக நம் தமிழ்நாடு, தென் மாநிலம் முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்றால் போதும், அங்கிருந்து ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடலாம் என்ற ஒரு நிலை வருவது என்பது நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தான நிலைப்பாடாக அமையும். இன்றைக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் 543 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 1960 அங்கும் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. ஆனால் எந்த பிரதிநிதித்துவமும் மாற்றப்படவில்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிலேயே பகிர்ந்து அளிக்கப்படுகின்ற ஒரு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாமும் இங்கு 7.2 என்ற விகிதாச்சார அடிப்படையிலேயே எம்பிக்கள் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும். அதை உறுதி செய்வதற்காகத்தான் இன்றைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஏன் அதை கூட அனைத்து கட்சியாக இல்லாமல் எம்பிக்களை அழைத்திருக்கிறார் என்ற கேள்வி கூட எழலாம். கடந்த காலங்களில் கூட தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லும் பொழுது அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் என்று கூட கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரதிநிதித்துவம் அப்படியெல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது எம்பிக்கள் தான் சென்று வாக்களிக்க போகிறார்கள். அந்த கட்சியின் பிரதிநிதிகளாக எம்பிக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்று முதல்வர் விரும்பினார். அதை புறக்கணிப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த கட்சிகள் செய்யும் துரோகமாகவே நான் பார்க்கிறேன். சார், இப்போ இதே நீங்க சட்டமன்றத்தில் பார்த்திருக்கலாம், எதிர்கட்சி தலைவர்லாம் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு சொல்றீங்க. இப்போ அவர் ஏதோ ஒரு மக்களுக்காக நல்லது செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் இன்னைக்கு எம்பிக்களை கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி புறக்கணிச்சா நீங்க தமிழகத்தை புறக்கணிக்கிற மாதிரி தானே? அப்படி எடுத்துக்கலாமா? இவங்க இப்ப எதிர்கட்சிகள் ஆமா, அதான் எதிர்கட்சிகள் செய்வது தமிழக மக்களுக்கு எதிரான நிலைப்பாடா நான் நினைக்கிறேன். இது தமிழக மக்களுக்கு எதிரான துரோகம், தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகமா தான் நினைக்கிறேன். இந்த எதிர்கட்சிகள் புறக்கணிப்பது என்பது ஒரு கட்சி அழைத்த கூட்டத்தையோ அல்லது ஒரு தமிழக முதல்வர் அழைத்த கூட்டத்தையோ பர்சனலாக பார்க்கக்கூடாது. இது ஒரு தமிழக அரசு முன்னெடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. கடந்த காலங்களில் கூட இதே முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதல்வராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது டீலிமிட்டேஷன் இதே ஏப்ரலில் வரும்பொழுது பல மாநில முதல்வர்களை எல்லாம் கூட்டி இங்கு கூட்டம் நடத்தினார். எல்லா கட்சிகளையும் அழைத்து, பல எதிர்க்கட்சிகளை அழைத்து கூட்டம் நடத்தினார். ஆனாலும் இன்று ஏதோ ஒரு விதத்தில் தாவேகாவின் எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்ததற்காக இந்த நிலைப்பாட்டை ஆதரிப்பது என்பது சரியான நடைமுறையாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.
சார் இப்போ நேற்று சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றம் என்றது என்பது வந்து மக்களுக்கான ஒரு மன்றம். இப்போ நீங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து 9,000 கோடி வந்து வாங்குனீங்க அப்படின்றாங்க. 9,000 கோடி ஏன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து உங்க மாமா கிட்ட போய் கேளுங்க, இவரு என்ன சொல்றாரு உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, இது சம்பந்தமே இல்லை, இது அதோட அப்படி நீங்க வந்து நம்ம வாக்குவாதம் வந்தா மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். 2020 இருந்து வந்து ஆதவ அர்ஜுனா திமுக தான் இருக்காரு. புரியுதுங்களா? இது வந்து தேவையில்லாத வந்து ஒரு வார்த்தை போல் தானே. உங்களோட சொந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கொண்டு வர அவசியம் கிடையாதுல்ல. அப்படி அந்த 9,000 கோடி இருக்குன்னா அதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டு நீங்க வாங்குனீங்கன்றது ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ணா மக்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேயே கூட ஒரு பகுதி சரி, ஒரு பகுதி தவறான தகவல்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் வார்த்தை போர்னு சொல்கிறீங்க. இதில் ஒரு செய்தி தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளாக 10-12 ஆண்டுகளாக சட்டமன்றத்தை வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரலையில் ஒளிபரப்பணும் அப்படின்ற கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கண்டுகொள்ளாமல் இருந்தது, அப்புறம் எடப்பாடி அவர்கள் காலத்திலும் கண்டுகொள்ளாமல் இருந்தது. அடுத்தது திமுக வந்து தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்தாங்க, நான் சட்டமன்றத்தை நேரலையில் ஒளிபரப்புவோன்னு. ஆனால் அவங்களும் பண்ணல. ஆனால் இவர்கள் வந்த உடனே தைரியமாக அந்த நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற முடிவை எடுத்து அறிவித்து அதை அதன்படி பண்ணுறதை ரொம்ப உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய முடிவு, பாராட்டுகிறேன். ஏனென்றால் நேற்றைக்கு பலரும் அதை வந்து எல்லோரும் நேரலையில் பார்த்ததை நம்ம பார்த்தோம். முதல்ல சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும், அமைச்சர்களாக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் உணர வேண்டியது என்னென்னா, உங்களை எல்லாம் நேரடியாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பொறுப்பு. உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மட்டும் கிடையாது, உங்களுடைய கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த தலைமுறையினும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்ல உணரணும். அதை உணர்ந்து முதல்ல பேசணும். ரெண்டாவது, நேற்று பேசியதை நானும் பார்த்தேன். முதல்ல பேசுனது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு உதயநிதி அவர்கள். ஏன்னா அவர் வந்து நன்கொடை பெற்றதை பற்றி குறிப்பிடுறாரு. அது வந்து ஒன்றும் சீக்ரெட்டான விஷயம் கிடையாது. நன்கொடை, அந்த கட்சி ரீதியாக நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு விவாதம் வரும்பொழுது, ஏன் வந்து நீங்கள் லாட்ரி சீட்டு விற்ற ஒருவரிடம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, லாட்ரி சீட்டு விட்டவர்கள்லாம் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு கமெண்ட் சொல்கிறார். அதற்கு அந்த லாட்ரி சீட்டு விற்ற அதிபரிடம் இருந்து தானே நீங்கள் 9,000 கோடி நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க, நன்கொடை வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கணும், இதை வந்து நாங்கள் முறைப்படி தான் வாங்கியிருக்கோம், இதற்கான கணக்கு காட்டியிருக்கோம், இதற்காக வாங்கியிருக்கோம்னு தான் சொல்லணும் அவர் பதில். பார்ட்டி ஃபண்டு தானே சார்? பார்ட்டி ஃபண்டு தான். பார்ட்டி ஃபண்டு வந்து 9,000 கோடி எதுக்காக அங்கே அவர்கிட்ட வாங்கணும்? நீங்கள் லாட்ரி அதிபர் மார்ட்டின்ட்ட, லாட்ரி அதிபருக்கு இங்கு எந்த விதமான விதிமுறைப்படி தானே நடந்தது, எல்லா கட்சியுமே வாங்கியிருக்காங்களே. அதுதாங்க நீங்கள் ஆனால் குறை சொல்றீங்கல்ல. நீங்கள் அந்த லாட்ரி சீட்டு விற்ற ஒரு குடும்பம், லாட்ரி சீட்டு அதிபர் என்று விமர்சனம் செய்யறப்ப நீங்க அவங்கள்ட்ட ஏன் கொடுக்குறாங்க? மக்கள் முன்னாடி கேள்வி. இப்ப எதிர்கட்சி தலைவரை விட்டுருங்க, மக்கள் முன்னாடி நீங்க 9,000 கோடி ஏன் ஆளுங்கட்சிக்கு கொடுக்குறீங்க? அப்ப எவ்வளவு பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா, ஊழல் பண்ணாங்கன்னா யாரு இவங்க எதுக்காக வாங்குறாங்க? நீங்க 9,000 கோடி அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க தான் ஊழல் பண்ணியிருக்கணும். நீங்க நான் ஒரு லஞ்சம் கொடுக்குறேன், உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு ஏதோ ஒரு வேலை ஆயிருக்கணும். ஆனால் நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்றது தானே கேள்வி. நீங்கள் எதற்காக அலோவ் பண்ணீங்கன்றது தானே கேள்வி. அது ரெண்டாவது, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ரி சீட்டே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ரி சீட்டை அனுமதி கிடையாது. அந்த லாட்ரி அதிபரிடமிருந்து 9,000 கோடி வாங்கினீங்கன்னா எதற்காக வாங்கினீங்கன்ற கேள்வி இருக்கா இல்லையா? அவர்களுக்கு இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல, லாட்ரி சீட் நடக்க. இப்போ ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் வாங்கியிருந்தது அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் லாட்ரி சீட்டை இது பண்ணுறதுக்காக வாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் நீங்கள் 9,000 கோடி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக அந்த லாட்ரி அதிபரிடமிருந்து நீங்கள் வாங்கினீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நேற்றுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. இவர்கள் நினைத்தது நேரலையில் ஒளிபரப்புங்கன்னு இவங்களும் வலியுறுத்திட்டு இருந்தாங்க, திமுகவும். இவங்க நினைச்சது என்னென்னா, அவங்க அனுபவம் இல்லாமல் உள்ளவங்க, அதனால் நம்ம வந்து என்ன ஸ்கோர் பண்ணிடலாம், அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைத்தது. ஆனால் அதுவே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எல்லோரும் பதிலடி கொடுத்தார்கள். நேற்றைக்கு தாவேக்காவில் இருக்கின்ற அமைச்சர்கள் முதற்கொண்டு, எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு எல்லோரும் தயாராக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் அப்பப்போது பதிலடி கொடுத்தார்கள். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாஸ்மாக் விஷயத்தையே எடுத்தா அவர் கேள்வியெல்லாம் நிறையா போணுச்சு. அந்த டாஸ்மாகை பற்றி இவ்வளோ இது பண்ணாங்க, அவ்வளோ இது பண்ணாங்க, இதில் ஊழல் பண்ணாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ஒருவர் கேட்கிறார், நீங்கள் டாஸ்மாகை மூடுறோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வர்ற பணத்தை தானே 10 ரூபா பாட்டில் வாங்குறீங்களே, அதெல்லாம் கேள்வி வருது. வர்றப்ப ஒரு பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக்கு ஆர்டர் யார் போடுறாங்க, எங்கேருந்து வருகிறது, சாராய ஆலைகள் யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க, திமுகவோட பொருளாளர் நடத்துகிறாரு.
திமுகவோட எம்பி ஒருத்தர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் நடத்துறாரு. அவர்கள் ஆலையிலிருந்து சாராயம் வந்து, அதாவது பிராண்டி இதெல்லாம் வந்து மதுபானங்கள் டாஸ்மாக்கு வாங்கப்படுகின்றன. அப்படின்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தது டாஸ்மாக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களிடம் இருந்த ஒரு ஆலையிலிருந்து வாங்குறாங்கன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்படி உங்க ஆலையிலேருந்து நீங்களே ஆர்டர் போட்டுப்பீங்களான்றது தான் கேள்வி. இப்படி எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயராக வந்தது. அது மட்டுமல்ல, 5% கமிஷன் வாங்கணும்னு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் வந்து கேட்குறாரு. இதில் நீர்வளத்துறையில், நீர்ப்பாசனத்துறையில் 5% கமிஷன் வாங்கினாங்க இப்போ கூட அப்படின்னா, அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. நாங்கள் 1% வாங்கினா கூட எங்களுக்கு பதவி இருக்காது, அமைச்சர் பதவி இருக்காதுன்னு அந்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வந்து உடனே பதிலளிக்கிறார். ஆக எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று, அவர் நிதியமைச்சர் கூட பதிலளித்தார். ஒரு 3 துறைகளில் ஒரு ஆடிட் முடிஞ்சிருக்கு. அந்த துறைகளில் அந்த கசிவு என்பது எப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, லீக்கேஜ் எல்லாம் அடைக்க போகிறோம்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு கேள்வி எழுப்பினப்ப, எல்லாம் பொறுத்துருங்க, லீக்கேஜை பற்றியெல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 துறைகளில் லீக்கேஜ் பற்றி ஆடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. விரைவில் முதல்வர் வந்து அதை பற்றிய ரிப்போர்ட்டை வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு தெரியும் இதை பற்றியெல்லாம்னு சொல்கிறார். ஆக பல விஷயங்களை இவர்கள் வந்து நல்ல விஷயங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம், நேர்மையான அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த சட்டப்பேரவையிலும் சரி, இந்த அரசிலும் சரி, ஒரு நல்ல செய்தியாக, நல்ல விஷயமாக அடுத்த தலைமுறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சார், இப்போ வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க. இப்போ வந்து கர்நாடகாவில் இருக்க முதல்வர் டி சிவகுமார் காங்கிரஸை சார்ந்தவர். அவர் எப்படி ஜெயிச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மேகதாது, ஏன்னா அந்த மேகதாது இருக்க தொகுதியில தான் அவர் வந்து எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சார். இப்போ சிங்கப்பெண்மணி பிரேமலதா விஜயகாந்த் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் சொல்றாரு, நான் போயிட்டு கர்நாடகாவுக்கு போனா நான் அச்சிக்கப்படுறது கூட நான் தயார் தமிழக மக்களுக்காக. அதுக்கு உடனே சொல்றாங்க, நீங்க தமிழக முதலமைச்சர், நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தமிழகத்துக்கே நாங்க வந்து ஒரு போராட்டம் பயங்கரமா பண்ணுவோம். அந்த இன்மெச்சூர்டான போர்ஷனை வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து பேசுறதா எடுத்துக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போல்டா பேசக்கூடிய ஒரே ஆள் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண்மணி பிரேமலதா விஜயகாந்த் மேடம். இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது அவங்க வந்து அந்த உணர்வை கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அவர் சொன்னதும் தவறு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தமிழ்நாட்டுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார். அது இம்மச்சூடு கிடையாது. அது என்னென்னா, தமிழ்நாட்டுக்காக, தமிழக முதல்வராக நான் செல்கிறேன். இது ஒரு அமெரிக்காவும் மற்ற ஒரு பகை நாடுகளே பேசி கொண்டிருக்கிறப்போ ஒரு பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட சந்தித்து பேசுகிறதுல என்ன தப்புன்னு இருக்குது? அதில் ஏதாவது ஒரு அவமானம் நடந்தால் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு ஒரு நல்ல மெச்சூர்டாக தான் அவர் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதை சரியான வகையில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பிரேமலதா அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர், நீங்கள் தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு அவமானம், தமிழக மக்களுக்கு அவமானம். அந்த ரீதியிலே நாங்கள் வந்து அதை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அதை சரியான விதத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சரியான நோக்கத்தோடு சொன்னதாக தான் நினைக்கிறேன். அதை வந்து திமுக மற்ற எதிர்க்கட்சிகளும் அதை சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்காக உங்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம், நீங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணுமே தவிர நீங்கள் பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது, நீங்கள் யார் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு அப்படின்னு அந்த ரீதியில் இவர்கள் பேசியார்கள். அதனால் ஒரு சரியான நோக்கத்தோடு அவங்க பேசினாங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். சார், நேரமின்மை காரணமாக கடைசியாக ஒரு கேள்வியை வந்து கேட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இருக்கோம் சார். என்னன்னா, இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து பழிவாங்கும் நோக்கம் தானே இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அது வந்து நீங்கள் வந்து டிஃபமேஷன் கேஸ் தான் போட்டிருக்கணும். என்னன்னா, நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியது தொடர்பாக இன்னார்தான் பேரை சொல்லி அவர் சொல்லலை. ஆனால் ஒரு நாள் முழுக்க அலக்கழிச்சது வந்து இது வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கமா? அதே மாதிரி இரண்டாவது விஷயம் வந்து ஆதவர்ஜுன் அவர் மேடையில் சொல்றாரு, நீங்க வந்து எங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராகவும் எங்க கட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் எதிர்கட்சி தலைவரே நாங்கள் கைது பண்ணிட்டோம், எல்லாருக்கும் இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி பேசுறாரு. நீங்க அந்த அவதூறு வழக்கு என்பது வேறு. இது வந்து அவதூறு வழக்கு கிடையாது. நீங்க அவதூறு வழக்குக்குள்ள இவங்க ஒளிஞ்சிக்க பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு ஆபாசம், அசிங்கம் பேசுறதுன்றது வேற. ஆபாசமாக, அசிங்கமாக பேசுவது என்பது வேறு, அவதூறாக பேசுவது என்பது வேறு. அவதூறுன்னா, நீங்கள் இவ்வளவு சொத்து சேர்த்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டீங்க, இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது அவதூறு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை அல்லது பர்சனலாக அசிங்கமாக பேசுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். அது லீகலாக நிற்கலைங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஆபாச பேச்சுக்கள் தொடரும். அந்த தொடராமல் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்தது சரிதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக பேட்டி அளித்ததுக்கு நன்றி. நன்றி.